2003, from handling complex cardiac cases, adopting cutting-edge technologies, our EVO consultants has consistently pushed boundaries to deliver the best possible outcome for patients. Without taking much of your time, let's move on to the cardiology activities. Dr. E. Ramamurthy, Senior Cardiologist of River Hospital of the State, please. Dr. Ilayaraja, Senior Consultant Cardiologist of River Hospital of the State, please. Dr. Vinod Kumar, Senior Cardiologist of River Hospital of the State, please. Dr. Ramesh, Senior Cardiologist of River Hospital of the State, please. Dr. Chakravarti, clinical lead of critical cases and emergency medicine on the stage, please. Dr. Mohan, Senior Cardiac Surgeon of River Hospital on the stage, please. Dr. Meena, Senior Cardiac Specialist of River Hospital on the stage, please. Dr. Bharat, Senior Cardiac Surgeon on the stage, please. சொல்லிட்டேன் கொஞ்சம் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணித்தரேன். வருதுங்களா? சார் தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க ஒரு இதய தருணத்தில் மற்றொரு வாழ்க்கை கொடுக்கிறது. இது நான் கொண்டாடுவது ஒரு மருத்துவமனையின் சாதனையை மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் அணிகளை நம்பிக்கையாக மாற்றி தருவது. நம்பிக்கை இழந்த ஒரு மாணவி ஒவ்வொரு மூச்சும் இந்த வெற்றி எதற்காக ஒரு சாமி கொண்டு வரப்படுகிறது என்பதை மாணவி ஜெயகபதி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். Requesting the Honorable Angel to speak a few words, please. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சொல்லி சைக்கிள் ஓட்டுறதோ இல்ல ஸ்டெப்ஸ் ஏறுறதோ இல்ல அந்த செய்யற வேலையை நமக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க திரும்ப அந்த லைஃப் நான் வந்துட்டேன்னா என்னோட டோனர் ரொம்ப தேங்க்ஸ், என்னோட டோனர் நம்மளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் இன்னும் உலகத்தை வாங்கன்னு சொல்லி டொனேட் பண்ணி எனக்கு அவங்களோட வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க. ஸோ என்னோட டோனர் ரொம்ப என்னோட டோனரோட ஃபேமிலியா அவங்க அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல என்னோட ட்ரீம் சேஸ் பண்றதுக்கு காரணம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் சர்ஜரிக்கான டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ், அதாவது எங்க அக்கா எல்லாருக்கும். For her future, and he has also come forward to bear the expense of her education. அவளது எதிர்காலத்திற்கு சரியாக 20 லட்சமும் மற்றும் அவளது படிப்பிற்காக முழு செலவையும் திரு ராஜேஷ் நாதன் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார். பில்ராக் ஹாஸ்பிட்டல் என்பது செயல் என்பதை மீண்டும்
வாழ்த்துக்கள். On behalf of everyone present here, I extend our heartfelt and profound gratitude to our chairman, Dr. Rajesh Jagannathan. We are deeply moved by your immense generosity, sir. You have not only eased a burden, but you have also given a wings to her dream that once seemed uncertain. இப்போ ஜெயபரதனை உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத உங்க வாய் மூலமா அனைவருக்கும் நீங்க சொல்லுங்கறத நான் கேட்கிறேன். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, நான் இழந்த நிறைய விஷயம் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நான் ஆசைப்பட்ட சைக்கிள் வாங்கினேன், ஆனால் ஒன் இயர் ஆகிறதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால நான் ஓட்டாம இருந்தேன். இப்போ நான் திரும்பவும் சைக்கிள் ஓடுறேன், திரும்பவும் ஸ்கூல் போறேன், திரும்பவும் எப்படி சேஞ்ச் பண்றதுனால நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ராஜேஷுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டது 8 வருஷம் ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ நல்லா இருந்தேங்க. இப்போ 2வது பிறந்தவங்க வந்து இப்போ நல்லா இருந்தேங்க. டாக்டர் 10 மாதம் பிறந்து 100 வயசு நம்ம முடிவுகள்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. டாக்டருங்கிறோம், அவங்க வந்து தியாகிங்க. அவங்கெல்லாம் நமக்காக எவ்வளோ அவங்க குடும்பத்தை விட்டு கூட நமக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து அவங்க கடவுளுக்கு அடுத்தது அவங்க தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேவை சண்டை போட்டிருப்பாங்க, அது வேற யாரும் பொறுப்பு, அதுக்காக பொறுப்பாக நம்ம நல்லா இருக்கவங்க சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சிறப்பா மற்றவங்களை எடுக்கணும்ல. Here you go, the launch of Wilbur Carter Dispensary Clinic and Rehab Center by our Honorable Chairman. And I request him to launch the Pulmonary Hypertension Clinic and Embolism Reference Center onto the right, please. Requesting Dr. Shanmugasundaram and B. Ramamurthy to accompany him. Again, here is the grand launch of the Pulmonary Embolism Reference Center and Pulmonary Hypertension Clinic to the public, please. Thank you, sir. அவங்களுக்கு இருந்த கண்டிஷன் வந்து கார்டியோமயோபதி சொல்றது. ஹார்ட் மசில் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிருது. பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் ஜெனட்டிக்காக வரலாம், சில சமயம் வைரஸ் வந்து பாதிச்சுட்டு வைரஸ் போயிடும், ஆனால் அது பாதிப்பு செய்யணும். இப்போ வந்து கார்டியோமயோபதி, அதனால தான் இந்த ஹார்ட் மசில் வந்து வீட்டில் நல்லா ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். சார், இந்த 20 lakhs கொடுத்துருக்கீங்க, இது வந்து ஃப்ரம் சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து கொடுக்குறீங்களா? என்ன ஸ்பெசிஃபிக் வைட் வாட் இஸ் மெயின் ரீசன் டு கிவ் ஒன்லி பர்டிகுலர் பேஷண்ட்? Not only to a particular patient, we have our own medical and educational trust. So in that we do a lot of activities. So this is one of the things. This is the first cardiac transplant in our village. So, and considering the background of the patient, other things consider and like இன்னைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வந்து பண்ணணும்னா இட்ஸ் நாட் சின்ன விஷயம். They have come forward to do it and in spite of their background they have really அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்ஷியலாக. So that is one of the main reasons we also thought we should support this child support பண்ணணும்னு சொல்லிட்டு and for higher education also. So apart from this, so நாங்கள் பண்ணலாம் whatever need arises in the future, if required we will definitely do it. நாங்கள் பண்ணுவோம் பண்றாங்க. So liver transplant நாங்கள் நிறைய liver transplant பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சப்போர்ட் பண்றாங்களா? கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும், பிகாஸ் அவங்களுக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்றது
பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களால மட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் சார் பண்ணுறீங்க மேக்ஸிமம் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில்? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? மாதத்துக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து 10 டிரான்ஸ்ஃபர் நடக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் செப்டம்பரில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஒரு 4 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. சூட்டமான ரெசிப்ட் இது வரும்போது டோனர் கிடைக்கும் போது கட்டாயமாக சார். இப்போ இவங்களுக்கு வந்து டோனர் எவ்வளோ நாளில் சார் கிடைச்சாங்க கரெக்டாக? அதுக்கு நார்மலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இந்த நார்மலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அரௌண்ட் 20 to 25 lakhs வரும். இந்த பொண்ணுக்கு இன்சூரன்ஸில் பண்ணிங்களா எப்படி? இந்த பொண்ணுக்கு அவங்க செல்ஃப் பே தான் பண்ணாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சப்சிடைஸ் பண்ணிக்கிறோம். சார் இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் ஒரு காலத்தில் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அந்த டிசீஸ் இருக்கட்டும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ் இது 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதுக்கு இந்த ஹார்ட் இது ப்ராப்ளம் இந்த ஏஜ் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பல காசஸ் இருக்குது. அதில் சில காசஸ் வந்து ஜெனட்டிக் லெவல் அது வந்து வெளியிலேருந்தே இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹார்ட் வந்து இஸ்கிமிக் அதிகமாக இருப்பாங்க. அது யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற அந்த 40 to 50 ஏஜ் இல்லை 30 to 50 ஏஜ் ஷோ அப் ஆகும். பட் கன்ஜெனிட்டல் காசஸ் வச்சுருப்பாங்க. அது பிறவிலேருந்தே இருக்குது. பிறவிலேருந்தே இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் தான் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. டிசிஎம் வந்து 1 வயசுக்குள்ள உள்ள பேபிஸ்க்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சூட்டபிளான டோனர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதே ஏஜ் குரூப்பில். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து இறந்து போயிருந்தாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி தான் 11th படிக்கும் போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. 11th படிக்கும் நிறைய 6 படிக்கும் போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்போ டிரான்ஸ்பிளான்ட் அந்த அளவுக்கு வளரல. டிரான்ஸ்பிளான்ட் ஃபெசிலிட்டி அஸ் அ சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அதை கண்டுபிடிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது தமிழ்நாடுல மேக்ஸிமம் டோனர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 டோனர் தமிழ்நாட்டில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சஸ்ஃபுல் ஆகிருக்கு. இது 2வது ஒரு டோனரும் ரெசிபியன்ட்டும் மேட்ச் ஆகும். மேட்ச் ஆனால் அந்த டோனரோட ஹார்ட் ரேட்டும் ரெசிபியன்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட்சிங் ப்ராசஸில் இவங்களுக்கே கொஞ்சம் டிலே இருந்துச்சு. நீங்கள் இன்னும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பார்க்கும்போது பீடியாட்ரிக் டோனர்ஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஃபேமிலி. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க இறந்துக்கிறாங்க. அதனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சு. அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் போக போக இன்னும் பெட்டராக சார். ஹார்ட்டோட இப்போ ஹார்ட் நிறைய இஷ்யூஸ் வந்து போஸ்ட் கோவிட் வருதுன்னு சொன்னாங்க. கோவிட் அண்ட் கோவிட் வேக்சின் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் ப்ளே பண்ணுதா ஹார்ட்டோட? அது வந்து அன்லஸ் இட் டெஃபினெட்லி ப்ரூவ் நம்ம சொல்ல முடியாது. கோவிட் இது வந்து நிறைய சொசைட்டியில் இருக்கிற இது கோவிட் வேக்சினால தான் ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது. இது வரைக்கும் அது ப்ரூவ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் வேக்சினேஷன் கோவிடை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். அது இதை வச்சு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம எடுக்க முடியாது. அந்த சாரோட ஃபெசிலிட்டி இந்த டோனர் வசதி எழுதுவாங்க. மாதங்களில் வச்சது தான் அடி நம்ம கேட் பண்ணலாம். அதுபோல் அந்த வேக்சினேஷன் அதே தான். அமெரிக்காவில் யூஸ் பண்ண எம்ஆர்ஏ வேக்சின் அப்படிங்கிறதுல வந்து மசிலில் இன்ஃப்ளமேஷன் வந்து மயக்கார்டிக் அதோட தான் ப்ரூவ் ஆகுது. எல்லாமே வந்து அந்த ஷார்ட் பீரியட்லேயே வந்து இவ்வளவு நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து வருது அப்படிங்கிறது அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததான் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நிச்சயமாக இது வந்து சின்ன வயசில் அது பர்டிகுலராக கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சடன் டெத் வருது. ஆனால் இதோட என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா இளைஞர்கள் வந்து இது மாதிரி கடுமையான உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் மசில் திக்காக அதுக்கு ஹைப்பர்ட்ரோபிக் கிடையாது. இன்னொரு வந்து ரைட் மெட்ரில் வந்து டயபெட்டிக் ஆகும். அதெல்லாம் ஜெனட்டிக்காக வருது. அதெல்லாம் சாதாரண ஒரு செயல்பாட்டில் ஒன்றுமே தொந்தரவு தெரியாது. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற போது உடனே ஆரம்பத்துலேருந்து வந்து ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஒரு சடன் டெத் ஆகும். இது வந்து இன்னொன்று வந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்னா இன்னொரு காரணம் அவேர்னஸ். நமக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் இருந்தது, அப்புறம் டிவி பார்த்தோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்னைக்கு நடந்ததுன்னா நாளைக்கு தெரிஞ்சு நாளை ஒரு பல மக்களுக்கு உடனே பரவி. அதுதான் முக்கியமான காரணம்.
இது வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அதிகமாகிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை. சார் இந்த கிளினிக் 2 கிளினிக் ஆரம்பிச்சிருக்கீங்க, பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்து கிடைக்கணும்? கிரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். அக்யூட் டிசீசஸ் வந்து எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி ரூம் இருக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது, கேத்தில் இருக்குது, உடனே ஆன்டிபயோட்டிக் பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக் பண்ணிடுறோம், உயிர் காக்கும் சிகிச்சைகள்லாம் இருக்குது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கிரானிக் டிசீசஸ் வந்து மிக அளவில் இருக்குது, அதிக அளவில் இருக்குது. உதாரணத்துக்கு பிளாக் இருக்குது, நம்ம மெடிசன் வச்சு மேனேஜ் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது, அப்போ வந்து அது வந்து இதனால வரையும் வந்து ஹார்ட் ஃபெயிலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதை வந்து கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற பேரில் போடுறோம். காரணம் ஹார்ட் ஃபெயிலுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தா எல்லாருமே வந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி சேருது, ஹார்ட் இன்னும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன நடக்குதுன்னா இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் தான். டிஸ்ஃபங்க்ஷன்னா இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து குறையுது. சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகலாம், சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், மிக சில பேருக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து சரி மருந்தினுடைய செயல்பாடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இதனால முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம சர்ஜனை கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அரேஞ்ச் பண்ணுறோம். இதுவே இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு 30 நோயாளிகள் பார்க்கணும்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருவாங்க, ஒருத்தர் வந்து பிளட் ப்ரெஷர் வராங்க, இன்னொருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் வராங்க. அப்போ நம்மளுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு வியாதியிலிருந்து மாறி 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 வந்துட்டு இருக்கு. இப்போ இதே வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன், கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் பேஷண்ட் மட்டும் ஒரு 20 பேர் நான் பார்த்தேன்னா அவங்களுக்கு தகுதியான மருந்து ஏதாவது கிடச்சிருந்தா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை வந்து அவங்க கவர்வாங்க, மருந்து சரியாக எடுக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் மெம்பர்ஸ் வச்சு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, இன்டர்நேஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம புதுசாக வைக்கிற ஹார்ட்ங்கிறது நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேற ஒரு இதனோட சதையை கொண்டாந்து நம்ம உள்ள வைக்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து பார்க்கும்போது அதுக்கே எதிர்ப்பு சக்தி நம்ம ஓன் பாடியில் டெவலப் ஆகும். அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து மருந்துகள் வச்சு சப்ரஸ் பண்ணோம்னா அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நிறைய நாள் இருக்கும். எதிர்ப்பு சக்தி சப்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹார்ட்டோட பிளட் சப்ளை ரத்த குழாய்களில் கெப்பாசிட்டி வர சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் நம்ம அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் வந்து இவங்களோட லாஜிவிட்டியை நம்ம இது பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதுவாகவே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதோட லாங்கிவிட்டி இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தது குழந்தைகளில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் டிமென்ஷனாக இருக்குது. அப்போ இந்த ஃபாரின் இந்த புதுசாக வைக்கப்பட்ட ஹார்ட்டோட ப்ரோட்டீன்ஸ் வந்து அது ஒரு வித்தியாசமாக பார்க்காது. ஸோ அதனால தான் பீடியாட்ரிக்கில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் லாங்கிவிட்டி நல்லா இருக்குது. பட் இப்போ இருக்கிற டிரான்ஸ்பிளான்ட்டையும் இப்போ இருக்கிற இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸோட இதையும் வச்சு ஓரளவு நம்ம இது வரைக்கும் உள்ளதில் ஒரு 5 year சர்வைவல் வந்து அரௌண்ட் ஒரு 85 to 90% இருக்கு நம்ம இந்தியாவில் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட். ஸோ ஓரளவு இது வந்து முன்னாடி இருந்ததோட நல்லா டிரான்ஸ்பிளான்ட். அது இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஆர்கானிக் டிரான்ஸ்பிளான்ட் அவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அது வருஷம் சொல்லுவாங்க. பதில்கள் உங்களுக்கு திருப்தியில் இருக்கும் என்று நம்புகிறோம். மிஸ் ஜெயபார்வதி அவர்களை மேடை கலைக்கிறோம். She wants to say something. புரிஞ்சுக்கிட்டு என்னோட அப்பா ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ண ராஜேஷ் அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் அன்னைக்கு எங்க டோனர் கிடைச்சிருக்காங்க, இதை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசே இல்லைனாலும் பரவாயில்ல வந்து அட்மிட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆனதுனால தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். We wish Jayapathy a very best of luck and all the best in her life and for exams too. Can we all have a photo shoot with her on the stage, please?